ஆகஸ்ட் மாதத்தில் காதல் வாழ்க்கை, திருமண யோகம் மற்றும் உறவுகளில் பெரிய நல்ல மாற்றங்கள் சில ராசிகளுக்கு காத்திருக்கின்றன. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காதல் வெற்றி, குடும்ப சம்மதம், திருமண பேச்சு, நிச்சயதார்த்தம் அல்லது கணவன் மனைவி உறவில் மீண்டும் மகிழ்ச்சி, இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் கூறப்படும் ஒரு ராசி கடைசி நாட்களில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறது. அது எந்த ராசி? கடைசி வரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான தினசரி ராசிபலன் வீடியோக்களுக்கு இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக முடிவுக்கு வரும். நீங்கள் விரும்பும் நபரிடம் மனதை வெளிப்படுத்த நல்ல நேரம் அமையும். குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையலாம். திருமணமாகாதவர்களுக்கு புதிய வரன் அமைய வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு பழைய மனக்கசப்புகள் மறைந்து அன்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாள் 18-24. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுங்கள். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காதலில் நம்பிக்கை அதிகரிக்கும். தொலைவில் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும். திருமண பேச்சு வேகமாக முன்னேறும். குடும்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பரிகாரம்: வெள்ளை மலரால் அம்மனை வழிபடுங்கள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சிறிய தவறான புரிதல்கள் உருவாகலாம். பொறுமையாக நடந்தால் உறவு இன்னும் வலுப்படும். திருமண முயற்சிகளில் நல்ல தகவல் கிடைக்கும். பரிகாரம்: புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் மாலை சமர்ப்பிக்கவும். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கலாம். திருமண பேச்சு குடும்பத்தில் ஆரம்பமாகும். தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை காரணமாக உறவுகள் வலுப்படும். காதலுக்கு குடும்ப சம்மதம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறலாம். பழைய நண்பர் மீண்டும் வாழ்க்கையில் வரலாம். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு காலை நீர் அர்ப்பணிக்கவும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அவை விரைவில் சரியாகும். புதிய உறவுகள் உருவாகும். திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்கள். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சிறப்பான மாதம். காதல் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். திருமண பேச்சுகள் வெற்றிகரமாக முடியும். தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான சுற்றுலா அல்லது புதிய தொடக்கம் அமையும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பிக்கவும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம். அன்பை வெளிப்படுத்தினால் உறவு மேலும் வலுப்படும். திருமண யோகம் மெதுவாக உருவாகும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் காதல் சந்திப்பு ஏற்படலாம். நீண்ட நாள் காத்திருந்த திருமண பேச்சு வெற்றி பெறும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல வரன் அமையலாம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பிக்கவும். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கணவன் மனைவி உறவு பலப்படும். திருமண முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை சனீஸ்வரரை வழிபடுங்கள். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய காதல் மலரும்.
பழைய உறவு மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ளது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: விநாயகருக்கு மோதகம் நிவேதனம் செய்யுங்கள். மீனம். இந்த மாதத்தின் மிகப்பெரிய காதல் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் ஒன்று மீனம். நீங்கள் விரும்பியவரிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கலாம். திருமண பேச்சு விரைவாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு புதிய வாழ்க்கை இலக்குகள் உருவாகும். பரிகாரம்: வியாழக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கவும். டாப் 5 காதல் திருமண அதிர்ஷ்ட ராசிகள்: மீனம், துலாம், ரிஷபம், கடகம், தனுசு. இந்த ராசிபலன் பொதுவான ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் ஜாதகம், நட்சத்திரம் மற்றும் தசாபுத்தி நிலையைப் பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். உங்கள் ராசி இந்த பட்டியலில் இருந்ததா? கமெண்டில் உங்கள் ராசி பெயரை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பகிருங்கள். மேலும் தினசரி ராசிபலன், மாத ராசிபலன் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.